Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பஸ்ல டெசிக்னேஷன் பஸ்ஸில் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 7 persons கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு designated with different designation in company. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெசிக்னேஷன் அலாட் பண்றாங்க. பட் அவங்க கொடுத்திருக்க ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த டெசிக்னேஷன்ஸ் என்னென்ன டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பிரசிடென்ட்ல இருந்து அசோசியேட் வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுல சீனியர் மோஸ்ட் டெசிக்னேட் என்னது பிரசிடென்ட், அடுத்தது ஜூனியர் மோஸ்ட் எதுன்னு சொல்லிட்டாங்க அசோசியேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கிறத என்னது டேபிளர் ஃபார்ம் பண்ணி பஸ் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இப்போ 7 persons இருக்காங்க. ஸோ 7ஆ டேபிளர் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது பிரசிடென்ட், அடுத்தது விபி, நெக்ஸ்ட் ஜிஎம், தென் ஓஹெச், டிஎல், சீனியர் அசோசியேட், அடுத்தது அசோசியேட். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டாங்க. அடுத்தது க்ளூஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா F is designated 3 person junior to D. Dக்கு F என்னதுன்னா Dக்கு ஜூனியரா என்னது டி பர்சன் டி ஜூனியரா தேர்டா டிக்கு ஜூனியரா தேர்ட் யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க எஃப் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாசிபிள் டி என்னது நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பாசிபிள் நிறைய வரும்போது அடுத்த பாயிண்ட் எஃப்ஓ டிஓ கனெக்ட் பண்ற பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. எஃப் கொடுத்துருக்காங்க மோர் தென் 4 persons ஆர் டெசிக்னேட்டட் சீனியர் டு எஃப். எஃப்க்கு சீனியரா மோர் தென் 4 person டெசிக்னேட் இருக்காங்க. டெசிக்னேட்டட் இருக்கும்போது அப்ப எஃப் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? எஃப்க்கு சீனியரா மோர் தென் 4ங்கும் போது எஃப் நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா 1 2 3 4 5 6 வருவாங்க. எஃப் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணேன்னா 1 2 3 4 5. ஓகேவா? மோர் தென் 5 person. அப்ப 4க்கு மேல அப்ப 6 இருக்க மாதிரி ஒரு பாசிபிள் எடுத்துக்கிறோம், 5 இருக்க மாதிரி ஒரு பாசிபிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்துட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட் பாருங்க. எஃப்க்கு சீனியரா தேர்டா யார் இருப்பாங்க? டி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எஃப்க்கு மேல 1 and 2. அப்ப டி எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். டி இந்த பாசிபிள் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? டி இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 persons are designated between A and F. ஏக்கும் எஃப்க்கு நடுவுல 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் இங்க இருக்காங்க, ஏக்கும் எஃப்க்கு நடுவுல 4 பேர்னா ஏ இங்க வருவாங்க 1 2 3 4. இங்க ஏ எங்க வருவாங்க? ஏ இங்க வருவாங்க. அடுத்தது டியோட சீனியரா பி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டியோட சீனியரா பி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிக்கு மேல பி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இங்க பாசிபிள்ல பி இங்க மட்டும் தான் வருவாங்க, பி இங்கேயும் வரலாம், பி இந்த இடத்துலயும் வரலாம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க 2 persons are designated between B and E. பிக்கும் ஈக்கு நடுவுல 2 persons இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிக்கும் ஈக்கு நடுவுல இப்ப இங்க பி இருந்தாங்கன்னா 1 and 2, இ இங்க வரணும். ஸோ இங்க என்னது பி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பி இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ 1 and 2 இ இங்க வருவாங்க. இப்போ பிக்கும் ஈக்கு நடுவில் 2 personsனா அப்போ இ இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் க்ளூ பாருங்க. சி இஸ் டெசிக்னேட்டட் சீனியர் டு ஜி, but G is not designated as the junior most position. அதாவது ஜிக்கு சீனியரா சி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஜிக்கு சீனியர் யார் இருப்பாங்க? சி இருப்பாங்க. இப்போ நான் ஜி இங்க ஃபிக்ஸ் பண்றேன், சி இங்க வரும். இப்போ ஜி இங்க, சி இங்க வருவாங்க. இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஜூனியர் மோஸ்ட் பர்சனா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னது? அப்ப ஜி இந்த லாஸ்டா என்னது ஜூனியர் பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த பாசிபிள் வராது, இந்த பாசிபிள் தான் நம்மளுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? இப்போ என்னது கொடுத்துருக்க க்ளூஸ் கண்டிஷன்ஸ் வச்சு என்னது நம்ம பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்கு ஜூனியரா தேர்டா டெசிக்னேட்டட் தேர்ட் டெசிக்னேட்டட் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சிக்கு ஜூனியரா, இப்போ சிக்கு ஜூனியர்னா யாரு? இதான் ஜூனியரா. தேர்டா யார் இருக்கு?
சாரி, இந்த பாசிபிள் தான் கரெக்டா. சிக்கு ஜூனியரா தேர்டா இருக்கிறது 1 2 3. தேர்டா டெசிக்னேட்டட் இருக்கிறது யாரு? டெசிக்னேட்டா இருக்கிறது டி தான். இப்போ ஆப்ஷன் டி. அடுத்து யார் வந்து ஆப்ரேஷன் ஹெட்டுக்கு டெசிக்னேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆப்ரேஷன் ஹெட்டுக்கு வந்து யார் டெசிக்னேட் ஆயிருக்கா? ஓஹெச்சுக்கு டி தான். அப்போ ஆப்ஷன் சி டி. அடுத்து நெக்ஸ்ட் சிக்கு ஜூனியரா எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சிக்கு ஜூனியரா எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. சிக்கு ஜூனியரா 6 பர்சன்ஸ் இருக்காங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நன்னு 6 3 4 5. ஸோ ஆப்ஷன் வந்து பி 6. நெக்ஸ்ட் எஃப் இஸ் ரிலேட்டட் டு டி. எஃப் வந்து டிக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்களாம். அதே சேம் வேல ஜி வந்து ஏக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஈக்கு வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ல யார் கூட ரிலேட் பண்ணா கரெக்டா இருக்கும், சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப்டி ஜிஏ பாருங்க, எஃப்டி அண்ட் ஜிஏ. எஃப் இங்க இருக்காங்க, டி இங்க இருக்காங்க. அப்ப எஃப்க்கும் டிக்கும் நடுவுல 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஜி இங்க இருக்காங்க, ஏ இங்க இருக்காங்க. ஏக்கும் ஜிக்கு நடுவுல 2 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்ப ஈக்கும் இன்னொரு பர்சனுக்கு நடுவுல 2% இருக்க மாதிரி யார் இருக்காங்கன்னா பி தான் இருக்காங்க. ஈக்கும் பிக்கும் நடுவுல 2% இருக்காங்க. ஈக்கும் பிக்கும் நடுவுல அதே சேம் பேட்டர்ன். இங்க எஃப்க்கு டிக்கு நடுவுல 2% இருக்காங்க, ஜிக்கு ஏக்கு நடுவுல 2% இருக்காங்க. அப்ப ஈக்கும் பிக்கு நடுவுல 2% வந்து இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ டி. டியோட டெசிக்னேஷன் என்னன்னு கேட்குறாங்க. டியோட டெசிக்னேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஜியோட டெசிக்னேஷன் வந்து டீம் லீடர். இப்போ ஆப்ஷன் சி டீம் லீடர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பஸ்ஸில் 8 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் மேனேஜர்ல இருந்து கிளர்க் வரைக்கும் என்னது கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சீனியாரிட்டி படி வந்து என்னது சேம் அஸ் கிவன் எபோ, சீனியாரிட்டி படி அலைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஜிஎம் வந்து தான் சீனியர் மோஸ்ட், கிளர்க் வந்து ஜூனியர் மோஸ்ட் டெசிக்னேஷன். ஸோ இந்த ஆர்டர் படி தான் என்னது டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்ம பஸ்ஸில் சால்வ் பண்ணணும். ஓகேவா, சால்வ் பண்ணலாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது 8 பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. 8 பர்சன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கா? ஜிஎம் இருக்காங்க. ஜிஎம் தான் வந்து சீனியர் மோஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஜிஎம். அடுத்தது டிஜிஎம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்னது ஏஜிஎம். அடுத்தது மேனேஜர். அடுத்தது ஏஎம். அடுத்தது எஸ்ஓ. அடுத்தது கேஷியர். நெக்ஸ்ட் ஃபைனலா கிளர்க். ஓகேவா, இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் படி என்னது பஸ்ஸில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3 பர்சன்ஸ் ஆர் ஜூனியர் தென் அஜய். அஜய்க்கு ஜூனியரா 3 பர்சன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அஜய்க்கு கீழே 3 பர்சன்ஸ் இருப்பாங்கன்னா 1 2 3. அப்ப அஜய் வந்து எங்க வருவாங்க? அஜய் இங்க வருவாங்க. ஓகேவா, நான் எடுக்கும் போது 2 பாசிபிளா எடுத்துக்கிறேன். இப்ப அஜய் வந்து இங்க இருக்காங்க. 1 2 3 இருக்க மாதிரி அஜய்க்கு கீழே இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம். There are 2 designation between அஜய் அண்ட் அமர். அஜய்க்கும் அமருக்கும் நடுவில் 2%. அப்போ அஜய்க்கும் அமருக்கு நடுவுலனா 1 and 2. அமர் இங்கேயும் வரலாம், அமர் வந்து 1 and 2 இங்கேயும் வரலாம். ஓகேவா, அமர் வந்து ரெண்டா வந்து என்னது 1 and 2 கீழே வரலாம். அமர் வந்து அஜய்க்கு மேலேயும் வந்து டெசிக்னேட் ஆகலாம். ஓகேவா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்கர் இஸ் மேனேஜர் ஆஃப் த கம்பெனி. இப்போ மேனேஜர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? அன்கர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டெசிக்னேஷன் கேப் பிட்வீன் அன்கர் அண்ட் அமர். அன்கருக்கும் அமருக்கும் என்ன கேப் இருக்கோ அதே டெசிக்னேஷன் கேப் தான் யார் யாருக்கும் இருக்கான்? அமீருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அமீர் வந்து அன்கரோட சீனியர்னு சொல்லிட்டாங்க. அமீர் வந்து அன்கரோட சீனியர் தான் யாரு? அமீர். அப்ப அன்கருக்கு மேல இருக்கதான் என்ன வருவாங்க? அமீர் வருவாங்க. இப்ப அன்கர் இங்க இருக்காங்க, அமீர் வந்து இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். 3 பிளேசஸ்ல வரலாம்.
இங்க வந்து என்னது அமீர் வந்து எங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். ஸோ வந்து நான் இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ வந்து அமீர் வந்து என்னது இங்க 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 2 பாசிபிள் இருக்கு. இப்போ 2 பாசிபிள்ல வந்துட்டு என்னது அன்குருக்கும் அமருக்கும் எத்தனை கேப் இருக்கோ அதே சேம் கேப் டெஸ்டினேஷன் தான் அமித்க்கும் அமீருக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அன்குர் இருக்காங்க, இப்போ அமர் வந்து இங்க இருக்காங்க. 1 2 3% வந்து என்னது கேப் இருக்கா? இப்போ 3% கேப் இருக்குன்னா அப்போ வந்து என்னது அமீருக்கும் அமித்க்கும் அமருக்கும் வந்து நடுவில் எத்தனை சேம் பர்சன் 3% இருக்கணும். ஸோ அமீர் வந்து என்னது இங்க 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 3 இடத்துல இருக்கலாம். சப்போஸ் நான் இங்க இருந்தாங்கன்னா 1 2 3 இங்க வந்து அமீர் போடுவோம், ஆல்ரெடி அஜய் இருக்காங்க. ஸோ வந்து இங்க அமீர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அமீர் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணனா 1 2 3 அப்ப இங்க வந்து யார் வருவா? அமீர் வருவாங்க. இப்போ அமீர் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் அமீர் இங்க ஃபிக்ஸ் பண்ணனா 1 2 3 அமீர் வந்து இங்க வருவாங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பாசிபிள் 1 வந்து இன்னொரு பாசிபிளா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அமீர் இங்க வந்தா 1 2 3 அமீர் இங்க வருவாங்க. அடுத்தது இதை வந்து என்னது அமீர் வந்து நான் இங்க வந்தாக்க 1 2 3 அமீர் வந்து இங்க வர மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ வந்து என்னது இங்க யாரு அன்குர் இருப்பாங்க, இங்க அஜய் இருப்பாங்க, தென் வந்து இங்க அமர் இருப்பாங்க. ஓகேவா? பாசிபிள் 1 வந்து என்னது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டேன், 2 பாசிபிள் வரனால. இங்க வந்து என்னது அமீர் இங்கேயும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க. இப்ப அன்குருக்கும் அமருக்கும் உள்ள அன்குர் அண்ட் அமருக்குள்ள கேப் என்னது ஒரே 1% தான். அப்ப வந்து நான் என்னது அமீர் இங்க ஃபிக்ஸ் பண்ணா அமீர் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணா அமீர் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அமீர் இங்க ஃபிக்ஸ் பண்ணா நான் அமீர் இங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அமீர் இங்கேயும் வரலாம், அமீர் இங்கேயும் வரலாம். ஸோ இங்க அமீர் இங்கேயும் வரலாம், அமீர் இங்கேயும் வரலாம். ஓகேவா? ஏன்னா அன்கூருக்கு மேலதான் அமீர் இருப்பாங்க. ஸோ 2 இடத்துலயும் என்னது அமீர் மாறி வரலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அலாக் இஸ் ஜஸ்ட் ஜூனியர் தென் அன்கீட். அன்கீட்டுக்கு ஜஸ்ட் ஜூனியரா யார் இருப்பாங்க? அன்கீட்டுக்கு ஜஸ்ட் ஜூனியரா யார் இருப்பாங்க? அலாக் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்கீட்டும் அலாக்கும் வந்து என்னது பக்கத்துல அதாவது அடுத்தடுத்ததான் டெஸ்டினேட் ஆயிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பர்சன், இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இந்த பாசிபிள்ல அன்கீட்டோ அலாக்கோ வந்து என்னது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. இங்க பாத்தீங்கன்னா எங்க போடலாம்? அன்கீட் இங்க போடலாம், அலாக் வந்து இங்க போடலாம். ஓகேவா? இங்க போடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்கீட் அலாக் வந்து என்னது 2 பாசிபிள்ல வரும். ஓகேவா? அடுத்தது கீ பாயிண்ட் பார்க்கலாம். அசீம் வந்து நாட் ஜஸ்ட் சீனியர் டு அலாக். அதாவது அசீம் வந்து சீனியரா இருப்பாங்க. யாருக்கு சீனியரா இருப்பாங்கன்னா, யாரோட சீனியரா இருப்பாங்கன்னா அலாக்கோட சீனியரா இருப்பாங்க. அசீம் வந்து சீனியர் வந்து அலாக்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு என்னன்னா ஜஸ்ட் சீனியரா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அசீம் வந்து என்னது ஜஸ்ட் சீனியரா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அனீட் அலாக் போட்டோம்னா இப்ப அசீம் வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்? அசீம் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அனீட் அலாக் இங்க போட்டோம்னா அசீம் வந்து என்னது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அனீட் அலாக் அசீம் ஜஸ்ட் சீனியரா வந்து என்னது அலாக் வந்து அசீமோட ஜஸ்ட் சீனியரா அலாக் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்னது இப்படி ஃபிக்ஸ் பண்ணா என்னது ஜஸ்ட் சீனியரா அசீமுக்கு ஜஸ்ட் சீனியரா வந்து யார் வரா? அலாக் வராங்க. ஸோ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. ஸோ இங்க வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணலாம்? இப்ப அசீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அனீட் அலாக் அமீர் அன்குர் அஜய் அசீம் அமீர் அமர். ஸோ வந்து என்னது ஒவ்வொருத்தரும் வந்து டெசிக்னேஷன் வந்து என்னது நம்ம வந்து பஸ் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன, கேஷியர் வந்து யாரு வந்து கேஷியரா இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப கேஷியர் வந்து யார் இருக்கா, அமித் தான் இருக்காங்க. இப்ப ஆப்ஷன் சி அமித். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, how many person are senior to அசீம்? அசீம்க்கு சீனியரா எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, அசீம்க்கு சீனியரா எத்தனை பர்சன்ட் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அசீம்க்கு சீனியரா இருந்தது 4-5 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்க, 1 2 3 4 more than 4. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது, more than 4. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்னது 4 of the following 5 alike in a certain way that form a group. Who among the following does not belong to that group னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எல்லாமே என்னது ஒரே பேட்டர்னா இருக்கும், ஒரே வந்து லாஜிக் இருக்கும், ஒன்று மட்டும் என்னது ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். அதான் செக் பண்ண போறோம். ஒவ்வொருத்தரோடதும் டெசிக்னேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எது வந்து கரெக்டு, யார் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ அன்கிட் டிஜிஎம் சொல்லியிருக்காங்க, அன்கிட் அமித் கொடுத்துருக்காங்க. அமித் வந்து என்னது கேஷியர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அமீர் வந்து என்னது ஏஜிஎம்னு கொடுத்துருக்காங்க. அன்கிட் வந்து என்னது ஜிஎம்னு கொடுத்துருக்காங்க. அன்கிட் வந்து ஜிஎம். இப்போ அன்கிட் வந்து என்னது ஜிஎம். ஸோ இதுவும் வரல. அமீர் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் வந்து என்னது, அமீர் வந்து ஏஜிஎம். ஓகேவா, அமீர் வந்து ஏஜிஎம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மேனேஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னது இதுவும் வந்து தப்பு. அமித் வந்து கேஷியர்னு சொல்லியிருக்காங்க. அசீம் வந்து கிளர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அமித் வந்து என்னது கேஷியரு, அசீம் வந்து என்னது இங்கே S1 இருக்கு, அங்க வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க கிளர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அசீம் வந்து வராது, அமித் வந்து கேஷியர். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். மற்றதெல்லாம் என்னது ராங்கா வந்து என்னது மேட்ச் பண்ணியிருக்காங்க. டெசிக்னேஷனும் பர்சனும் மாறி வந்து என்னது மேட்ச் பண்ணியிருக்காங்க. அமித் மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது அமீரோட டெசிக்னேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அமீரோட டெசிக்னேஷன் என்னது, அமீர் வந்து எங்கே இருக்காங்க, அமீர் இங்கே இருக்காங்க. அமீரோட டெசிக்னேஷன் ஏஜிஎம். ஓகேவா, அமீரோட டெசிக்னேஷன் வந்து ஏஜிஎம். ஆப்ஷன் பி ஏஜிஎம். அடுத்தது அமர் அண்டு அலக் அவங்களுக்கு நடுவில் ஹவு மெனி பர்சன்ஸ் வந்து டெசிக்னேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அமருக்கும் அலக்குக்கும் நடுவில், அமர் அண்டு அலக் நடுவில். அமர் வந்து எங்கே இருக்காங்க, அமர் இங்கே இருக்காங்க. அலக் வந்து எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அமருக்கும் அலக்கும் நடுவில் 1 2 3 4 5 பர்சன்ஸ் வந்து டெசிக்னேட் ஆகியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும், இப்போ மோர் தென் 3. ஓகேவா, இங்கே வந்து 1 none 2 3 more than 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ ஆன்சர் வந்து more than 3. ஓகே, தேங்க்யூ.